அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மார்கழி மாதம் அப்படின்னாலே மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம். பகவான் விஷ்ணுவையும் பகவான் எம்பெருமானையும் போற்றி பெண்கள் அனைவரும், பெண்கள் மட்டும் இல்லைங்க, அனைத்து மக்களுமே விரதம் பூண்டக்கூடிய ஒரு மாதமாக திகழ்கிறது. இந்த மாதத்துல ஆண்டார் நாச்சியார் அருளிய திருப்பாவையும் மாணிக்க வாசகர் அவர்கள் அருளிய திருவெம்பாவை பாடல்களையும் நாம் கேட்டோம் அப்படின்னா எண்ணிலடங்கா நன்மைகள் பல நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட திருப்பாவையும் திருவெம்பாவையும் நமது மெய்ஞான வாசல் வலைதள பக்கத்துல மார்கழி 30 நாளுமே திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல் மற்றும் விளக்கங்களோட தர இருக்குங்க. அந்த வரிசையில நம்மளுடைய மெய்ஞான வாசல் வலைதள பக்கத்துல இன்னைக்கு திருவெம்பாவை வரவிருக்குதுங்க. திருவெம்பாவை அப்படின்னாலே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. ஏன்னா ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த அருட்பெரும் ஜோதியான சிவபெருமானை மாணிக்க வாசகர் தனது பக்தி சுவையினால அழகுபட துதிப்பாடிய பாடல்களினுடைய தொகுப்பு தான் திருவெம்பாவைன்னு சொல்றங்க. திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு பெரியோர் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்பேற்பட்ட மாணிக்க வாசக பெருமான் அருளியதுதான் இந்த திருவெம்பாவை. ஒவ்வொரு பாடல் வரியிலுமே அவருடைய பக்தி சுவை ரொம்பவுமே அழகா இருக்குதுங்க. இந்த மாணிக்க வாசக பெருமான் அப்படிங்கிறவரு நால்வர்ல ஒருவர்னு சொல்லுவாங்க. அதாவது முழுக்க முழுக்க சிவபெருமானை வாழ்த்தி பாடிய நால்வர் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர். அப்பேற்பட்ட நால்வரில் ஒருவரான மாணிக்க வாசக பெருமானார் அருளிய இந்த திருவெம்பாவைய நாம மார்கழி 30 நாளுமே நம்மளுடைய வீட்டுல படிக்க முடியாட்டி கூட கேட்டாலே அருபெரும் பலன்கள் நம்மை வந்து சேருங்க. இன்று மார்கழி முதல் நாள் திருவெம்பாவை பாடல் 1. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புராண்டு இங்கன் ஏதேனோம் ஆகான் கிடந்தால் என்னே என்னே ஈதெந்தோழி பரிலோர் எம்பாவாய். இனி அந்த பாடலுக்குண்டான பொருள் பார்க்கலாங்களா? வாள் போல ஒளி வீசக்கூடிய நீண்ட அகன்ற கண்களை உடைய பெண்ணே, தொடக்கமும் முடிவும் இல்லாத அருட்பெருஞ்சோதியான இறைவனை நாங்க எல்லோருமே வாழ்த்தி பாடிட்டு இருக்கோமே, நாங்க பாடுறத கேட்டுமா நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க? உன்னுடைய காதுகள் அவ்வளவு இறுக்கமா போச்சா? மகாதேவனோட சிலம்பணிந்த திருப்பாதங்களை நாங்க வாழ்த்தி பாடிட்டு இருக்கிற ஒளி இந்த வீதியில கேட்டவுடனே ஒரு பெண் விம்மி விம்மி அழுது மெய் மறந்து படுக்கையில இருந்து எழுந்துட்டா, புரண்டு புரண்டு பாக்கறா, கீழேயும் விழுந்துட்டா, இனி ஒண்ணுக்குமே ஆக மாட்டான்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமைக்கு போய் அவ பரவசம் அடைஞ்சிட்டா. ஏன்னா நாங்க பாடக்கூடிய பாடல்களை கேட்டு அவளோட நிலைமை இப்படி ஆயிடுச்சே. ஆனா உன்னோட நிலைமை என்ன? நீ ஏன் இன்னுமே தூங்கிட்டு இருக்க? நாங்க பாடக்கூடிய பாடல் உன்னுடைய காதுல விழலையா? அழகு நிறைந்த பெண்ணே, ஒளி வீசக்கூடிய அருள் நிறைந்த பெண்ணே, நீயும் எங்களோட சேர்ந்து எழுந்து வந்து அந்த மகாதேவனுடைய பாடல்களை பாடி அவருடைய அருளாசைய பெறுவோம். எனவே மார்கழி நீராடுறதுக்கு நீயும் வா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை அழைக்கிற மாதிரி இந்த பாடலை எழுதியிருக்காருங்க. அருள் நிறைந்த அந்த இறைவனது திருப்பாதங்களை நாம சரணடைஞ்சோம் அப்படின்னா எண்ணற்ற நல்ல பலன்கள் நம்மை வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல மாணிக்க வாசக பெருமானவர்கள் நமக்கு உணர்த்தி இருக்காங்க. திருவெம்பாவை பாடல்கள் முழுவதும் எம்பெருமான் ஈசனை போற்றி பாடிய பாடல்கள். அந்த பாடல்களை நாம் படித்தோம் என்றால் அருட்பெரும் ஜோதியான அந்த கருணைக்கடல் கருணாமூர்த்தியின் கடைக்கண் பார்வை நம்ம ஒவ்வொருத்தருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லைங்க. நாளை பாடல் 2 உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பெருகட்டும் பேரின்பப் பெருவாழ்.